தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கழகத்துண்டு அணிவித்து வரவேற்ற செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தில் 50க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மாற்றுக் கட்சியிலிருந்து பிரிந்து தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நாகலிங்கம் தலைமையில் மஞ்சுளா ஏற்பாட்டில் நடைபெற்றது. திரிசூலம் பகுதியில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த அவர்களை செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி நாகலிங்கம் பேசுகையில் 50 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு தேவையான அரசு வேலைகளை கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். கடந்த 15 வருடங்களாக எங்களுடைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. அதன் காரணமாக இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளோம். அவரின் வேகம் புயல் போல் இருக்கிறது. அதனால் இணைந்துள்ளதாகவும் தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாகவும் கூறினார். உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் KV சுனிதா ரமேஷ், பொழிச்சலூர் அஸ்வினி, பல்லாவரம் ஸ்ரீ கார்த்திக், அருண், பாலாஜி, பூண்டி மாதா, தரணி உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் உடனிருந்து சிறப்பித்தனர். வடக்கு மாவட்ட தலைமை சார்பில் உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்கிற நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்புடன் செயல்படுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களை தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். நாகலிங்கம் இவரோட தலைமையில தான் உங்களுக்கான அசோசியேஷன் நடத்திட்டு இருக்கதா சொன்னாங்க. இவங்க தலைமையில நீங்க எல்லாம் வந்து இணையறதுல பெரும் மகிழ்ச்சி. அந்த சைடு பண்ணிட்டாங்க அப்படியே ஓடுறது எங்கள் அண்ணன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று பல்லாவரம் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு எங்களுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைமை சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக இந்த வெற்றிக் கழகத்தை தேர்ந்தெடுத்து இணைவதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 50 ஆண்டுகளாக எத்தனையோ கட்சியில் கிடைக்காத நிறைய முயற்சி பண்ணி பார்த்தோம் வேலைவாய்ப்புக்காக. அந்த வேலைவாய்ப்பு நாங்கள் எதிர்பார்த்தவர்களுக்கெல்லாம் கிடைக்கல. கண் துடைப்புக்கு 4% 4% சொல்கிறாங்களே தவிர எந்த கட்சி 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கு முன் வரவில்லை.
சரி நாங்களும் பல ஆண்டுகள் வந்து பொறுத்திருந்து பார்த்துட்டோம். இடையில நிறைய கட்சிகள் தோன்றியது. ஆனால் அந்த அந்த கட்சியெல்லாம் வந்து நாங்கள் ஏறி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியே தெரியல. அதனால் வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்தோம். ஆ, ச- நிறைய தொலைக்காட்சியில் வந்து மாநாடுகளை 2, 3 மாநாடுகளை பார்த்தோம். அவர் பேட்டி கொடுத்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணி இனி வருங்காலங்களில் வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கலாம். வெற்றி கழகத்தை வந்து வருங்கால முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாடுபடலாம். எங்களுடைய ஒத்துழைப்பும் அதில் மாற்றுத்திறனாளி சார்பாக கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு இந்த நல்ல நாளில் அந்த கட்சியோடு இணைவதற்கு நாங்கள் வந்திருக்கோம். ஓகே. என்ன உங்க 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 மாற்றுத்திறனாளிகள்லாம் என்ன படிச்சிருக்கீங்க? என்ன மாதிரியான வேலையெல்லாம் ட்ரை பண்ணீங்க? கிட்டத்தட்ட எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டில் ஒரு 3,00,000 பேர் இருக்காங்க. இந்த 3,00,000 பேரில் அதுவும் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 98 பேர் வந்து டிகிரி தான், டிகிரி படிச்சிருப்பாங்க மேக்ஸிமம் எல்லாம் எம்ஏ பிஎடு எம்ஃபில். ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளாக சரியான முறையில் வேலை வாய்ப்பே கிடைக்கல. எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம், எல்லா கட்சியும் அணுகி பார்த்துட்டோம். போன முறை கூட ஏடிஎம்கே கட்சி எங்களால் ஆதரவு கேட்டாங்க, நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் எம்பி எலெக்ஷனுக்கு. அந்த ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால் வந்து வெற்றி கழகத்தையே தேர்ந்தெடுத்து இணையலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? விஜய் ஆட்சி அமைப்பாரு, அவர் மூலியமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? இப்போதைக்கு தமிழ்நாடு முழுக்கும் புயல் வேகத்தில் இருக்குது. அவருடைய ஆதரவு வந்து சாதாரண வேகத்தில் இல்லை, புயல் வேகத்தில் இருக்குது. இந்தியாவினுடைய எதிர்காலம் வந்து இளைஞர்கள்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் ஒன்றாக கூடியிருக்காங்க. எப்பவுமே இளைஞர்கள் ஒரு மேட்டர் கையில் எடுத்தாங்கன்னா அதை முடிக்காத விடவே மாட்டாங்க. அதனால் வந்து வெற்றி கழக தலைவருக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறதுனால தான் நாங்கள் அந்த கட்சியை தேர்ந்தெடுத்து இணைவதற்காக வந்திருக்கோம்.